ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் தேவனே, நம்மிடத்தில் வருகிற ஒருவரை கூட ஒருபோதும் பெருமையாய் அனுப்பார் எங்கள் அன்பின் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் வேத வசனத்திலிருந்து எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை தகப்பிலே முழுமையாக பெற்றுக்கொள்ள அப்பா நீங்கள் உதவி செய்யும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தரும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். இதிலே சமாதான பலியை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெண்கல பலிபீடத்தில் செலுத்தப்படுகின்ற 3வது பலியாகிய இந்த சமாதான பலியை குறித்து நாம் லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இந்த சமாதான பலிக்கு இது நட்பின் பலி, அது ஃப்ரெண்ட்ஷிப் சாக்ரிஃபைஸ், அதாவது நட்பின் பலி என்று சொல்கிறார்கள். சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இன்னொரு பேர் இட்ஸ் ஃபெல்லோஷிப் ஆஃபரிங், ஐக்கியத்தின் பலி என்றும் இந்த சமாதான பலி சொல்லப்படுவதுண்டு. லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 3 இடங்களிலிருந்து எடுத்து சமாதான பலி செலுத்தப்படுவதை வேதம் சுட்டி காட்டுகிறது. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவதானாகில், ஒருவன் மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில், அது காளையாகினாலும் சரி பசுவானாலும் சரி, பழுதற்றதாக இருக்க வேண்டும். அது ஆணோ அல்லது பெண்ணோ ரெண்டுமே இருக்கலாம். ஒன்று அது காளையாக இருக்கலாம் அல்லது அது பசுவாக இருக்கலாம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. முதலாவது இந்த சமாதான பலி மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்படுவதை பார்க்கிறோம். இந்த மந்தை என்ற வார்த்தையை எபிரேய மொழியில் பார்க்கும்போது இதற்கு அர்த்தம் உழுவதற்கு பயன்படுகின்ற அல்லது கடினமான வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த மிருகங்கள். அவைகளிலிருந்து கர்த்தருக்கு சமாதான பலியை ஒருவன் செலுத்துவானாகில், அது பழுதற்றதாக மாத்திரம் இருக்க வேண்டும். அது காளையாகவும் இருக்கலாம் அல்லது பசுவாகவும் இருக்கலாம். இரண்டாவதாக 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம். லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில். ரெண்டாவதாக இது இது மந்தையிலிருந்து எடுக்கப்படுகிறது, அதாவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒன்று. ரெண்டாவதாக இது ஆட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒன்று என்று வேதம் சொல்கிறது. இந்த ஆட்டு மந்தையை குறித்து கவனிக்கும்போது இதற்கு பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அது செம்மறியாடாகவும் இருக்கலாம் அல்லது வெள்ளாடாகவும் இருக்கலாம். ஆட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்படுவது என்பது ஒன்று, அது செம்மறியாடாக இருக்கலாம் அல்லது அது வெள்ளாடாக இருக்கலாம். இந்த ஆடு என்பதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தையை கவனிக்கும்போது இது முன்னேறி செல்வது அல்லது மைக்ரேட் ஆகுது, இடம்பெயர்ந்து செல்வது என்ற அர்த்தம். அவைகளிலிருந்தும் ஒன்றை எடுக்கலாம், அது ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும். இதுவும் பழுதற்றதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவன் செலுத்துவது வெள்ளாடாக இருக்குமானால், ஷீ கோட், அதாவது இது வெள்ளாடு, இதில் ஒரு பெண் ஆடு, இது எடுக்கப்படுமா? இது தனிப்பட்ட ஒரு ஆடை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது. அதாவது 3 நிலைகளில். ஒன்று, இது மாட்டு மந்தையில் எடுக்கப்படுவது, அதாவது கடின உழைப்பிலிருந்து வருகின்ற ஒன்று. இரண்டாவதாக இது இடம் பெயர்ந்து செல்வது. ஒரு இடத்தில் ஆட்டு மந்தை நிலையாக இருக்காது, அது போய்கொண்டே இருக்கும். தண்ணீரை தேடி புல்லை தேடி மேய்ப்பை நடத்தி கொண்டே போவார். மூன்றாவதாக இந்த வெள்ளாடு என்பதற்கு நான் கவனிக்கின்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பி ஸ்ட்ராங் என்ற அர்த்தம், பலமுள்ள ஒன்று என்ற அர்த்தம். ஆகவே 3 நிலைகளிலிருந்து இந்த சமாதான பலி செலுத்துவதற்கு மிருகங்கள் எடுக்கப்படுகிறது. அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். மூன்றாவது கவனிக்கும்போது வெள்ளாடு என்பது அது ஷீ கோட் தான். அது
பெண் ஆடுதான். ஏன் மற்ற பலிகளில், குறிப்பாக இந்த சர்வாங்க தகன பலியில் இது ஒரு பெண் ஆடு மாடு இவைகளை பலியிடக்கூடாது. ஆனால் சமாதான பலி, பாவ நிவாரண பலி போன்ற பலிகளில் பார்க்கிறோம், இங்கே ஆண் பெண் இரண்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இது பெண் ஆடு. ஏன் பெண் ஆடு என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த பெண் என்பது மனித குலத்தினுடைய ஒரு அடையாளமாக வேதம் சுட்டி காட்டுகிறது. அது ஃபீமேல் இஸ் டு ரெப்ரசன்ட் காமன் மேன். ஒரு பொதுவான மனிதனை சுட்டி காட்டுவதற்கு இந்த பெண் இனம் பயன்படுத்தப்படுகிறது. நாம் அறிந்திருக்கிறோம், மத்திய 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானனை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர்களில் என்று யோவான் ஸ்நானனை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுவார். மத்திய 11:11, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிறோம். அப்படின்னா பொதுவான ஒரு மனித குலத்தை சுட்டி காட்டுவதற்கு வேதம் இந்த பெண்ணினத்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏன் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசுவை கூட அதே அடையாளத்தில் தான் வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 4:5, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாக்கிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இது பெண் இனம் என்பது இது பொதுவான மனித இனத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. இனி சொல்லப்போனால் பழைய பாட்டில் கூட நம்ம அதையே பார்க்க முடியும். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோபு பக்தன் சொல்லுவார், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் என்று மனிதனை குறித்து அவர் சுட்டி காட்டுகிறார். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவர் 3 முறை மனித குலத்தை சொல்லும்போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க முடியுமா? ஆகவே இந்த சமாதான பலியில் ஒரு பெண் ஆடு அல்லது மாடு இதை இணைக்கும் போது அதில் நாம் கற்றுக்கொள்கின்ற ஒன்று, ஆண்டவர் இயேசு மனித உருவெடுத்து மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னை அர்ப்பணிப்பதற்காக வந்ததை குறிப்பதற்குத்தான் இந்த சமாதான பலியில், அதுபோல் பாவ நிவாரண பலியில் அது பெண் ஆடு அல்லது பெண் மாட்டையும் பசுவையும் அங்கே ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே இந்த சமாதான பலியில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இதில் பெண் இனமும் சேர்க்கப்படுகிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை சுட்டி காட்டுவதற்கு, அந்த தேவன் தன்னை சமாதான பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதை காட்டுவதற்கு தான் இங்கே ஆணினமும் பெண்ணினமும் இந்த பலியிலே பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பலியை செலுத்துகிறவன், லேவியராகமம் 3:2, அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து. இரண்டாவதாக இந்த சமாதான பலியில் நான் காண்கின்ற ஒன்று, பலி செலுத்துகிறவன், பலியிட கொண்டு வந்தவன் சமாதான பலி செலுத்த வேண்டும். அதாவது நட்பின் பலி அல்லது ஐக்கியத்தின் பலி அல்லது தேவனோடு சமாதானமாக வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பலி. அந்த பலியை கொண்டு வரும்போது அவன் அந்த பலி மிருகத்தையுமே தன் கைகளை வைத்து என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது அந்த ஆடு மனிதனோடு யார் கொண்டு வருகிறானோ அவனோடு இணைக்கப்படுகின்ற அந்த அனுபவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 8ஆம் வசனம், 13ஆம் வசனம், இந்த 3 நிலைகளிலும் 3 இடங்களில் எடுக்கப்படுகிற அந்த மிருகங்கள் மேலும் பலி செலுத்துகிறவன், சமாதானி பலி செலுத்துகிறவன் தன் கைகளை அதன் மேல் வைக்க வேண்டும். அதாவது மனிதன் அந்த பலி மிருகத்தோடு தன்னை இணைத்து கொள்ளுகின்ற அந்த அனுபவம் அல்லது அந்த மனிதனுடைய அந்த உறவை இந்த பலி மிருகம் ஏற்றுக்கொள்வதை குறிப்பது இந்த கைகளை வைக்குதல். ஆண்டவர் இயேசு மனிதனோடு தன்னை இணைத்து கொண்டவர். இந்த சமாதான பலி ஆண்டவர் இயேசுவுக்கு மிக மிக அற்புதமான ஒரு உதாரணம். ஏனென்றால் முதல்ல கவனித்தோம், அதில் ஒரு பெண்
ஒரு பசு அல்லது ஒரு ஆடு அங்கே பலியிலே அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் தேவன் மனிதனாக மாறியது, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் என்பதற்கு அது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இரண்டாவதாக இது ஆண்டவர் இயேசு தன்னை மனிதனோடு இணைத்து கொண்டவர். இயேசு தன்னை மனிதர்களோடு இணைத்து கொண்டவர் என்பதற்கு இந்த பலிமிருகத்தின் மேல் கைகள் வைக்கப்படுகின்றது. அந்த கைகள் வைக்கப்படுவதற்கு யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு யோவான் ஸ்நான நாள் ஞான ஸ்நானம் பெற வரும்போது அவர் வருகிறார். வருவதை யோவான் ஸ்நானன் பார்க்கிறார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற வந்தார்கள், இயேசுவும் கூட வருகிறார். ஆண்டவர் இயேசு தனியாக ஒரு ஒரு விசேஷித்த வரிசையில் அவர் வரவில்லை. மனிதர்களோடு மனிதர்களாக, சொல்லப்போனால் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வருகிற அந்த மனிதர் கூட்டத்தில் தான் ஆண்டவர் இயேசுவும் வருகிறார். அதைத்தான் யோவான் 1:29 வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானன் பார்க்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவர் இயேசுவை சொல்லுகிறார். அப்படியானால் இந்த சமாதான பலியில் நாம் கவனிக்கின்ற ஒன்று, ஆண்டவர் இயேசு தன்னை மனிதனோடு மனித உருவில் வந்தவர் மாத்திரமல்ல, மனிதர்களோடு தன்னை இணைத்து கொண்டவர். சங்கீதம் 40:2 வாசிக்கிறோம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து நம்மை தூக்கி எடுத்தே என்று வாசிக்கிறோம். பயங்கரமான குழி, உளையான சேற்றில் கிடக்க ஒருவன் தூக்க வேண்டுமானால் தூக்கி எடுக்கிறவன் அந்த இடத்துக்கு வந்து அவனோடு தன்னை இணைத்து கொண்டுதான் அவனை தூக்கி எடுக்க முடியும். இது ஆண்டவர் இயேசு இந்த சமாதான பலியிலே பலி செலுத்த வருகிறவன் தன்னுடைய கைகளை அந்த பலிமிருகத்தில் வைப்பது மிக அவசியமான ஒன்று. மனித குலத்துக்காக தன்னை மனிதனோடு அடையாளப்படுத்தி கொண்ட ஆண்டவர் இயேசுவை குறிக்கின்ற அந்த கருத்து. மூன்றாவதாக லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். இந்த சமாதான பலி எங்கே கொல்லப்படுகிறது என்றால் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலுக்கு முன்பாக, ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக. மறுபடியும் அது லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 8ஆம் வசனம், 13ஆம் வசனம், இந்த 3 வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த பலிமிருகம் வாசலுக்கு முன்னே கொல்லப்படுவதை பார்க்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆண்டவர் இயேசு நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகர வாசலுக்கு புறம்பே அவர் கொல்லப்படுவதை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே இந்த சமாதான பலி இது ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இது கொல்லப்படுகிறது. இது ஆண்டவர் இயேசு நகர வாசலுக்கு புறம்பே மனித குலத்தின் மீட்புக்காக சிலுவை ரத்தத்தை சிந்தின அந்த அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. அடுத்து லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த கொல்லப்பட்ட மிருகத்தினுடைய இரத்தத்தை எடுத்து ஆசாரியன் பலிபீடத்தை சுற்றிலும் தெளிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசாரியன் இரத்தத்தை தெளிக்கிறான். அதாவது தெளிக்கப்படுகின்ற இரத்தம் சமாதான பலியிலே நமக்கு சுட்டி காட்டுவது இது தெளிக்கப்படுகின்ற இரத்தம். லேவியராகமம் 3:2, 8, 13 இந்த 3 வசனங்களிலும் அந்த கொல்லப்பட்ட சமாதான பலியின் இரத்தம் பலிபீடத்தை சுற்றிலும் தெளிக்கப்படுவதை பார்க்கிறோம். வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தெளிக்கப்பட்ட இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினதை வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குவதனாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த சமாதான பலியிலே பலிபீடத்தை சுற்றி தெளிக்கப்படுகின்ற இரத்தம் கல்வாரி சிலுவையிலே மனித குலத்தின் மீட்புக்காக ஆண்டவர் இயேசு செய்த அந்த இரத்தம் சிந்தின அந்த அனுபவத்தின் அடையாளம். ஆகவே இது தெளிக்கப்படுகின்ற இரத்தம்.
லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த சமாதான பலியை குறித்து நாம் கவனிக்கின்ற மிக அவசியமான கருத்துக்கள். ஒன்று, அது எடுக்கப்படுகின்ற இடம், கடின உழைப்பு அல்லது முன்னேறி செல்லுகின்ற அல்லது இடம் பெயர்ந்து செல்லுகின்ற, ஒரு இடத்தில் நிலைத்திருப்பதல்ல, போய்த்து கொண்டே இருப்பது. மூன்றாவதாக பலம் நிறைந்தது என்று கவனித்தோம். இது 3 மிருகங்களும், அது பசுவானாலும் காளையானாலும் அல்லது செம்மறியாடானாலும் வெள்ளாடானாலும் அல்லது வெள்ளாடானாலும், இவர்கள் எல்லாமே நமக்கு சுட்டி காட்டுவது ஆண்டவர் இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது அவருடைய தன்மையை சுட்டி காட்டுகிறது. அவர் நான் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவர். அவர் ஊழியம் செய்த நாட்களில் மிகவும் கடிமான, சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமல் கூட ஜனங்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இளைப்பாற வேண்டும் என்று வனாந்தரத்துக்கு போனால் அங்கேயும் ஜனங்கள் அவரை தேடி வருவார்கள். ஆகவே கடினமாக உழைத்த ஆண்டவர் இயேசுவின் முன் அடையாளம். அதே போல ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஜனங்களை ஒரு நிலையில் இருக்க வைப்பதில் உயர்த்தி தன்னுடைய நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று அந்த மைக்ரேட் பண்ணுறது, அந்த முன்னேறி செல்வது அல்லது இடம்பெயர்ந்து செல்வது, அதை குறிப்பது. மூன்றாவதாக அந்த வெள்ளாடு பெண்ணாடு என்று கவனித்தோம். இது பலம் உள்ளது, வல்லமை உள்ளது என்று பார்க்கிறோம். அந்த பெண்ணுடைய அர்த்தம் அதுதான். ஆகவே லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அந்த சமாதான பலி செலுத்தப்படுகின்ற விதம் ஆண்டவர் இயேசுவினுடைய ஊழியத்தின் முன் அடையாளம். அந்த சமாதான பலி ஆண்டவர் இயேசு தான். இரண்டாவது, அது மிக முக்கியமாக ஒன்றை கவனிக்கிறோம். லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். உதாரணமாக லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் சர்வாங்க தகன பலி பார்க்கிறோம். அது முழுவதுமாக கொல்லப்பட்டாலும், அது முழுவதும் துண்டிக்கப்பட்டாலும், அது முழுவதும் எரிக்கப்படும். அதில் எதுவும் அதிலிருந்து மீதியாக எடுப்பதில்லை. அது சர்வ அங்க தகன பலி, முழுவதுமாக, அது டோட்டல் பேர்ன்ட் ஆஃபரிங். ஆனால் சமாதான பலி அப்படி அல்ல. சமாதான பலியில் இங்கே பலிபீடத்தில் எரிக்கப்படுவதை குறித்து லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் வாசிக்கிறோம். பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடியிருக்கிற கொழுப்பையும் குடல்களில் உள்ள கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கின்ற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக. இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த பலி மிருகத்தில் அது கொல்லப்பட்டது. ஆனால் அது முழுவதும் எரிக்கப்படவில்லை. மாறாக அதனுடைய உள் இந்திரியங்கள், அது உள் உறுப்புகள், அங்கே நாம் கவனித்தோம். அது குடல்களை மூடிய கொழுப்பு, குடல்களில் உள்ள கொழுப்பு, அடுத்த 2 குண்டிக்காய்கள், அதாவது அந்த கிட்னிஸ், அந்த அவைகள் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பு, குண்டிக்காய்களோடு கூட கல்லீரல் மேல் இருக்கின்ற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக. ஆசாரி இரத்தத்தை தெளிப்பது மாத்திரமல்ல, அவன் அந்த உள் இந்திரியங்கள், உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ், ஆங்கிலத்தில் ரெயின்ஸ் என்று வாசிக்கிறோம். அதை ரெயின்ஸ் என்றால் அந்த சிறுநீரகங்களை குறிக்கின்ற அந்த வார்த்தை. சொல்லப்போனால் அந்த இன்வேர்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் அதை சொல்லுவார்கள், அந்த இன்வேர்ட்ஸ். ஆகவே இங்கே தகனிக்கப்படுவது முழு மிருகம் அல்ல. இந்த சமாதான பலியில் அதனுடைய உள் உறுப்புகள் மாத்திரமே, அங்கே அதை மூடி இருக்கிற கொழுப்புகள் அது எரிக்கப்படுவது அங்கே தேவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நன்மை தீமை எப்படி அறிய முடியும். ஆதியாகமம் ஏதேன் தோட்டத்தில் பார்க்கிறோம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்கள் ஆதாம் ஏவாளுக்கு அதை விளக்கினார். ஆனால் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அந்த நன்மை தீமை அறிவதை குறித்து வேதம் சொல்லுகிறது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞான இந்திரியங்களையும் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ஒரு பூரண வயதுள்ளவர்களை சுட்டி காட்டுவதற்கு ஞான இந்திரியங்கள் வளர்ந்தவர்கள். ஞான இந்திரியங்கள் எப்படி, வெளியே நாம் பார்க்கிற உடல் உறுப்புகள்,
நம்முடைய தலை, நம்முடைய கைகள், கால்கள் எல்லாவற்றையுமே இது இந்திரியங்கள். ஆனால் இது எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். ஆனால் கர்த்தருடைய அந்த ஞானத்திலே வளரும்போது, வசனத்திலே வளரும்போது வேதம் சொல்லுகிறது பலமான ஆகாரம் அடைய. என்றால் பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவன். ஆனால் எபிரேயர் 5:14 சொல்லுகிறது பலமான ஆகாரமானது, அதாவது வேத வசனத்தை அறிகின்ற அந்த அறிவினால் வருகின்ற அந்த பலமான ஆகாரமானது எப்படி தெரியுமா? நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞான இந்திரியங்களுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த பூரண வயது அல்லது உள்ளான ஞான இந்திரியங்கள் சொல்லப்போனால் அந்த இன்னர் மேன், அந்த உள்ளான மனிதன் வளர்கின்ற அந்த வளர்ச்சி, சமாதான பலியிலே அந்த மிருகத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற, அது காளையோ பசுவோ, அது வெள்ளாடோ செம்மறியாடோ அல்லது வெள்ளாடோ எதுவாக இருந்தாலும் அவைகளுடைய அந்த உள் இந்திரியங்கள் தான் எரிக்கப்படுவதை பார்க்கிறோம். உள்ளிந்திரியங்கள் அது கொழுப்போடு எரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது அந்த உள்ளிந்திரியங்கள் அது பூரண வயது உள்ளவர்களுக்கு தகக்கூடிய ஒன்று. அது நம் ஆண்டவர் இயேசுவுக்கு சரியான மெய்யான அடையாளம். ஆண்டவர் இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தார்? வேறு நமக்கு 32 காரணங்களை சுட்டி காட்டுகிறது. எதற்காக ஆண்டவர் இயேசு தேவன் எதற்காக மனிதனாக பூமிக்கு வந்தார் என்பதை வேதம் 32 காரணங்களாக சுட்டி காட்டுகிறது. அதில் அடிப்படையான காரணம் லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு அவர் வந்த நோக்கத்தை இங்கு சுட்டி காட்டுகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் பூமிக்கு வந்ததின் நோக்கம் 32 காரணங்களில் வேதத்தில் கவனிக்க முடியும். அதில் அடிப்படையான காரணம் டு சீக் அண்ட் சேவ். தேடி எதை தேடுகிறாராம்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். அதாவது தொலைந்து போனவர்கள். ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனை படைக்கும்போது அவருடைய சாயல் ரூபத்தில் படைத்து அவருடைய உறவு, அந்த உறவு தான் முதலாவது பாவம் தேவனையும் மனிதனையும் பிரித்தது. அடுத்த 2வது பாவம் மனிதனையும் பிரித்தது. முதலாவது பாவம் ஆதாம் ஏவாளை, நம்முடைய ஆதி பெற்றோரை தேவனை விட்டு பிரித்தது. அடுத்து 2வது பாவம் காயினையும் ஆபேலையும் பிரித்தது. தேவனை விட்டு காயின் ஓடி போகிறான். ஆகவே பாவம் என்பது தேவனை விட்டு பிரிந்து போகின்ற அனுபவமே பாவம்தான். இன்னும் சொல்ல போனால் மரணமே தேவனை விட்டு பிரிந்து போவது தான். இந்த இழந்து போன உறவை திரும்ப கொடுப்பதற்குத்தான். ஏதேனில் மனிதன் தேவ சாயல்ல, ஆனால் அவன் இழந்து போன அந்த மகிமையின் சாயலை திரும்ப அவனுக்கு கொடுப்பதற்கு தேவன் மனித சாயலிலே ஒரு கன்னியின் கருவிலே உருவாக்கப்படுகிறார். ஏதேனில் மனிதன் தேவ சாயல்ல, ஆனால் ஒரு கன்னிகையின் கருவிலே தேவன் மனித சாயலை உருவாக்குகிறார். ஏனென்றால் அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிப்பதற்காகவும் ஆண்டவர் இயேசு வந்தார். இன்றைக்கு மனித குலத்தை பார்க்கும்போது தாங்கள் தொலைந்து போனது தெரியாமலே வாழ்கின்ற கூட்டம். தாங்கள் தொலைந்து போனது தெரியாமல் வாழ்கின்ற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொன்று, தாங்கள் தொலைந்து போனதை தெரிந்தும் அந்த தொலைந்து போன எங்கிருந்து தொலைந்து போனார்களோ அங்கே வர விருப்பம் அல்லாதது அல்லது விரும்பாதது. ஆகவே 2 விதத்தில் பார்க்குறோம். மனிதன் தொலைந்து போனது, இயேசு வந்தது தொலைந்து போனதை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு வந்தார். இந்த தொலைந்து போனதில் 2 விதம். ஒன்று, தொலைந்து போனது தெரியும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அது 100 ஆடுகளில் ஒன்று தொலைந்து போனது. அந்த தொலைந்து போனதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது தொலைந்து போனது தெரியாது. ஆனால் இருள் சூழும்போது மந்தையை விட்டு பிரிந்து போன ஒரு தொலைந்து போன ஆடு, அது இருள் சூழும்போது
அதுக்கு பயம் வரும்போது, மந்தையை விட்டு தூரம் அதிக தூரம் வந்து விட்டோம் என்று வந்தபோது அது கூப்பிட ஆரம்பிக்கும், சத்தம் போட ஆரம்பிக்கும். தொலைந்து போன ஆடு. ஒரு காலகட்டத்தில் அதுக்கு தெரிஞ்சிடும், ஐ எம் லாஸ்ட், நான் தொலைந்து போனவன், அது தெரியும். ஆனால் இதை தேடி மேய்ப்பன் கடந்து வருகிறான். அது தேடி திரிகிறான். மேய்ப்பனும் கத்திக்கொண்டே போயிருக்கலாம், ஆடும் கத்திக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் அதற்கு தெரியும், தான் தொலைந்து போனது அதற்கு தெரியும். இன்னொன்று லூக்கா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தொலைந்து போன காசு. ஒரு பெண்ணிடத்தில் 10 காசு, அதில் ஒன்று தொலைந்து போனது, ஒன்று விழுந்து போனது. இது தொலைந்து போனதே தெரியாத கூட்டம். ஏனென்றால் இவள் தொலைந்து போனது வீட்டுக்குள்ளேயே. காணாமல் போன ஆடு தொலைந்தது வனாந்திரத்தில், காட்டிலே. ஆனால் தொலைந்து போன காசு வீட்டிலேயே காணாமல் போச்சு. இந்த காணாமல் போன காசுக்கு தான் தொலைந்து போனதே தெரியாது. அது பெண்ணிடத்தில் இருந்தாலும் ஒன்று தான், அது கீழே விழுந்து தொலைந்து இருளிலே விழுந்தாலும் அது ஒன்று தான். அப்படி என்றால் தொலைந்து போனவர்கள் 2 விதம். ஒன்று தொலைந்து போனதை ஒரு காலகட்டத்தில் தெரிந்து கொள்ளுகிறவர்கள், இன்னொன்று தொலைந்து போனதை எந்த காலத்திலும் தெரியாதவர்கள். ஆண்டவர் இயேசு லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இந்த காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசை ஏன் அதை அந்த ஊமையாக சொல்லுகிறார் என்றால், லூக்கா 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு சகல ஆயிரக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, ஓமைகளாவது அல்ல, ஓமையாவது, பேரபிள் இஸ் என்று ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஒரு ஓமை தான். அந்த ஒரு ஓமையில் காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன மகன். 100ல் 1 காணாமல் போச்சு. இழப்பு 1 விழுக்காடு, 1%. 10ல் காணாமல் 1, 10%, 10%. இன்னொன்று 2ல் 1 காணாமல் போச்சு, 50 விழுக்காடு, 50% காணாமல் போயிடுச்சு. கர்த்தர் ஏன் இதை ஓமையை சொல்லுகிறார் என்றால், அந்த சகல ஆயக்காரன் பாவிகள் இவர்கள் காணாமல் போன ஆடு, அந்த வேதபாரகரும் பரிசேயரும் காணாமல் போன காசு. அந்த ஆயக்காரனுக்கும் பாவிக்கு தெரியும் தாங்கள் தொலைந்து போனவர்கள் என்று. ஆனால் இந்த வேதபாரகரும் பரிசேயனுக்கு எந்த காலத்திலும் தெரியாது தாங்கள் தொலைந்து போனது. இவர்களுக்கு தான் இந்த ஓமையை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு. இன்னும் அதுக்கு கீழே வந்தால் காணாமல் போன மகன், அவன் காணாமல் போன ஆடு, அந்த இளைய மகன். காணாமல் போன காசு, இது மூத்த மகன். அந்த காணாமல் போன மகன் தூரத்துக்கு காணாமல் போனான். ஆனால் மூத்த மகனோ வீட்டுக்கிட்டேயே காணாமல் போயிட்டான். வீட்டுக்கு கிட்டேயே அவன் காணாமல் போகிறான். ஆகவே தொலைந்து போனதில் 2 விதம். ஒன்று தொலைந்து போனது தெரிந்து ஒரு நாள் புத்தி தெளிந்து தகப்பனிடத்தில் ஓடி வரும். ஆனால் காணாமல் போனது, தொலைந்து போனது தெரியாமலே இருக்கிறவர்கள் இறுதி வரை அவர்கள் திரும்புவதில்லை. ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்த நோக்கம் தொலைந்து போனதை தேட. தொலைந்து போனதை தெரிந்தவர்களையும் அவர் தேடுகிறார். தொலைந்து போனது தெரியாமல் இருப்பவர்களையும் ஆண்டவர் இயேசு தேடி அவர்களை ரட்சிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு வந்தார். தொலைந்து போய் தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் இந்த 2 விதமான கூட்டத்துக்கும் வேதம் சுட்டி காட்டுகின்ற பெயர் தேவனுடைய விரோதிகள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மனிதர்கள் தேவனுடைய விரோதிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் நாம் தேவனுக்கு எதிரிகள். தொலைந்து போனது தெரிந்தவர்களோ தொலைந்து போனது தெரியாதவர்களோ, நாம் எல்லாருமே, நாம் என்று சொல்லும்போது ஆல், மற்ற மனிதர்களை சுட்டி காட்டுகிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், there is enmity between God and man, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பகை. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால்
ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்படியானால் ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்த நோக்கமே இழந்து போனதை தேடுவது, ரட்சிப்பது. இதற்குத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் தன் ஜீவனை கொடுத்த போது அங்கே நடந்தது நாட் ஒன்லி ரிடம்ஷன், மீட்பு மாத்திரமல்ல, நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம், ரெக்கன்சிலியேஷன். நாட் ஒன்லி ரிடம்ஷன், மீட்கப்படுகின்ற அனுபவம் மாத்திரமல்ல, தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகின்ற அந்த அனுபவம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11-16 வரை வாசித்து பார்த்தால் அந்த ஒப்புரவாக்குதலில் ஆண்டவர் இயேசு சிலுவையில் என்ன செய்தார் என்று வாசிக்கிறோம். மனிதனுக்கும் பகை, சிலுவையினாலே பலியை கொன்று அந்த பகையை கொன்று மனிதனையும் ஒப்புரவாக்கினார். அடுத்து ஒப்புரவாக்கப்பட்ட மனிதனை தேவனோடு சிலுவையினாலே அந்த பகையையும் உடைத்து மனிதனை தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆகவே இந்த ரிடம்ஷனை தொடர்ந்து, மீட்பை தொடர்ந்து வருகின்றது ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாக்குதல். இது ரெண்டும் தான் வேதம் சுட்டி காட்டுகிறது. இது ரட்சிப்பினுடைய முழுமையை காட்டுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்தது அவர் இழந்து போன மனிதனை தேடுவதற்கு. அவனை தேவனோடு மனிதனையும் ஒப்புரவாக்கி, மனிதனையும் தேவனையும் ஒப்புரவாக்கி அவனை முழுமையான ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு தான் ஆண்டவராக இயேசு உலகத்துக்கு வந்தார். இதை இன்னும் கவனித்தால் இது சமாதான பலியில் நடப்பது என்னவென்றால், நம்ம முதலில் கவனித்தோம், இது ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபரிங், இது நட்பின் பலி அல்லது ஃபெல்லோஷிப் ஆஃபரிங், ஐக்கியத்தின் பலி, சமாதான பலிக்கு சொல்லப்படுகின்ற மற்ற பெயர்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு எப்படி அதை சமாதானமாக்கினார், எப்படி தேவன் இந்த பலியை நாம் கவனிக்கின்ற ஒன்று, இது இட் இஸ் அ ஆஃபரிங் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் த்ரூ ரிடம்ஷன். மீட்பின் வழியாக தேவனோடு மனிதனை ஒப்புரவாக்குகின்ற அந்த அனுபவம். சங்கீதம் 16 6-7 வசனங்களில் நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சமாதான பலியினுடைய ஒரு கருத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். சங்கீதம் 16:6 இது ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன சங்கீதம். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. மேசியாவை குறித்து சொல்லப்படுகின்ற சங்கீதம். இதை வாசிக்கிறோம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. பிளசன்ட் பிளேசஸ் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். இனிமையான முழுமையான அந்த இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு பங்கு என்று சொன்னால் அந்த மகிமையான பரலோகத்தில் அவர் தேவனாக இருந்தபோது அவருக்கு அந்த பங்கு எங்கே சொல்லப்போனால் அவருடைய போர்ஷன், அவருடைய பங்கு எங்கே இருந்தது என்றால் பரலோகத்தில். சங்கீதம் 16:6 சொல்லுகிறது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆண்டவர் இயேசுவுக்கு பரலோகத்தில் மிக மேன்மையான பங்கும் இருக்கிறது, சுதந்திரமும் உண்டு. ஆனால் இதை தேவன் ஆண்டவராக இயேசு இழந்து, இதை தொடர்ந்து ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வருகிறார். வரும்போது he became man. அவருக்கு சங்கீதம் 16:6 வாசிக்கிறோம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அந்த பிளசன்ட் பிளேசஸில், அந்த பரலோகத்தின் மகிமையில் ஆண்டவர் இயேசுவுக்கு பங்கும் உண்டு, சுதந்திரமும் உண்டு. ஆனால் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவர் இயேசுவுக்கு பேரே என்ன சொன்னால் வண்டர்ஃபுல் கவுன்சிலர், அதிசயமான ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9:6 நமக்கு சொல்லுகிறது, அவருடைய நாமத்தில் ஒன்று, அவர் இஸ் அ வண்டர்ஃபுல் கவுன்சிலர், அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். ஆனால் அவர் மனிதனாக வரும்போது, அவர் மனிதன் மீட்பதற்காக சமாதான பலியாக பூமிக்கு வரும்போது அவர் சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அவர்தான் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். when he was God, அவர் தேவனாக இருக்கும்போது அவர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர். ஆனால் மனிதனை மீட்க பூமிக்கு வரும்போது அவர் சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர். தேவன் அவருக்கு ஆலோசனை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தில் கவனிக்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, அதாவது ஆண்டவர் இயேசு வேலை எழுத்துக்களை அறிந்துபதை குறித்து யூதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். யோவான் 7:15, அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும், ஆண்டவர் இயேசு அன்ஸ்கூல்டு, இவர் கல்லாதவராக இருந்தும் வேலை எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினுடையதாய் இருக்கிறது. இதைத்தான் சங்கீதம் 16:7 வாசிக்கிறோம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். முதல்ல சொன்னது போல அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். ஆனால் அவர் பூமியில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய உபதேசம் என்னுடையதல்ல, என்னை அனுப்பினுடையதாய் இருக்கிறது. அந்த வண்டர்ஃபுல் கவுன்சிலருக்கு பூமியில் நம்மை மீட்பதற்காக வந்தபோது தேவன் அவருக்கு ஆலோசனை கொடுத்ததினால் அவர் கர்த்தரை துதிக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும் இந்த கருத்தை உறுதிப்படுத்துகிறது. யோவான் 8:28, அவர் பிதாவை குறித்து பேசுகிறார். அவங்களுக்கு அது தெரியலை, பிதாவை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, யோவான் 8:28, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர் என்று சங்கீதம் 17:6 சொல்லுகிறாரே. காரணம் என்ன? 16:7 சொல்லுகிறாரே. அந்த ஆலோசனை தந்த கர்த்தர் என்றால் அவர் சொல்லுகிறார், நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். அப்படின்னா பிதா ஆண்டவர் இயேசுவை போதிக்கிறார் அவர் பூமியில் வந்தபோது. அடுத்து யோவான் 12ஆம் அதிகாரம் 49-50 வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். இதைத்தான் சங்கீதம் 16:7 வாசிக்கிறோம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும். ராக்காலங்களிலும், ராக்காலம் என்று நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு சொன்னார் யோவான் 9:4, ஒருவனும் செயல்பட முடியாத காலத்தை ராக்காலம் என்று கர்த்தர் சுட்டி காட்டுவார். ராக்காலம் என்றால் பாடுகள் உபத்திரவங்களை கடந்து போகின்ற காலம். கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் செய்ய முடியாமல் போகின்ற அந்த காலத்தை குறிப்பது ராக்காலம். பாடுகள் உபத்திர நடுவே வனாந்தரம் போன்ற அனுபவங்களுக்குள்ளே கடந்து போகும்போது, கைவிடப்பட்ட போது இருக்கின்ற அந்த அனுபவங்களை குறிப்பது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மேசியாவை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அந்த இன்வர்ட்ஸ், அந்த உள்ளான மனிதன் சொல்ல போனால், அந்த உள்ளான மனிதன் அவனுடைய ஆத்துமா அவருக்கு சொல்லுது, என்னை உணர்த்துகிறது, என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்துகிறது. சமாதான பலியிலே அந்த பலியிடப்படுவது எவை என்றால், பலிபடத்தில் எரிக்கப்படுவது என்றால் அந்த இன்வர்ட்ஸ், என்ன சொல்ல போனால் அந்த ரெயின்ஸ், அந்த குடலை மூடி இருக்கிற கொழுப்பு, குடலுக்குள்ளே இருக்கிற கொழுப்பு, சிறுநீரகங்களை மூடி இருக்கிற கொழுப்பு, அடுத்தது ஈரலை மூடி இருக்கிற கொழுப்பு, இவர்கள் எல்லாவற்றையுமே எடுத்து அங்கே தகனிக்கிறார்கள். அதாவது அந்த சமாதான பலியினுடைய உள் இந்திரியங்கள் எரிக்கப்படுகிறது. அந்த உள் இந்திரியங்களை குறித்து தான் ஆண்டவர் இயேசுவினுடைய உள் உணர்வு அவர் சொல்லி சங்கீதம் 16:7 சொல்லுகிறது, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் தி ரெயின்ஸ். எங்கிருந்து வருகிறது? என்னுடைய ஆலோசனை ஒன்று, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர் மேலே இருந்து ஆலோசனை வருகிறது. அடுத்து அவருடைய உள்ளிந்திரியங்களும் அவரை உணர்த்துகிறது. உள்ளிந்திரியங்கள் உணவு உண்டாக்க எப்படின்னா ராக்காலங்களில் தேவனோடு அவர் செலவு பண்ணுகின்ற நேரம். ஆகவே இந்த பலி செலுத்தப்படுவதில் இந்த உள்ளிந்திரியங்களை மூடி இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், அந்த உள்ளிந்திரியங்களை எடுத்து ஏன் சமாதானம் எரிக்கப்படுகிறது என்றால், இது ஆண்டவர் இயேசு நமக்காக அந்த உள்ளான மனுஷனுடைய ஆத்மா,
ஆண்டவர் இயேசு கெத்செமனே சீஷருக்கு சொல்வார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் கொண்டிருக்கிறது. அந்த இன்வேர்ட்ஸ் அந்த ரெயின்ஸ் அந்த உள்ளே இருக்கிற அந்த உள் இந்திரியங்கள் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், எனக்கு அது வியாகுலப்படுகிறது. அந்த உள்ளிந்திரியங்கள் அது தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்படுகின்ற இடம்தான் அந்த கெத்செமனே. சொல்ல போனால் நாம் அறிந்திருக்க முடியும், ஆண்டவர் இயேசுவுக்கு காயங்களை இன்றைக்கு சொல்லுகிறார்கள். தலையிலே உள்ள காயங்கள், அடுத்தது கைகளிலே, விழாவிலே, கால்களிலே, தலை, இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் மனிதர்கள் காணக்கூடிய காயங்கள். இது ஆண்டவர் இயேசு கெத்செமனேக்கு வெளியே அவர் பிடிக்கப்பட்ட பிறகு அவர் அடிக்கப்படுகிறார். தலையில் முள்முடி சூடப்படுகிறது, அவருடைய கைகள் கால்கள் ஆணி அடிக்கப்படுகிறது, அவருடைய விழா பிளக்கப்படுகிறது. இதெல்லாம் 5 காயங்கள் என்று சொல்லுகிறார்கள், 5 காயங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது மனிதனால் இயேசுவுக்கு உண்டாக்கப்பட்ட காயங்கள் கெத்செமனேக்கு பின்பு. ஆனால் ஆண்டவர் இயேசு உள் இந்திரியங்கள் அது வியாகுலப்பட்டதே. அந்த வியாகுலப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாக தரையில் விழுகிறது. மனிதர்கள் அடித்ததினால், மனிதர்கள் காயப்படுத்துவதினால், சிலுவையில் அறைவதினால் அவருக்கு இரத்தம் வந்தது, காயங்கள் வந்தது. ஆனால் அவருடைய உள் இந்திரியங்கள், அந்த இன்வேர்ட்ஸ், அந்த ரெயின்ஸ், அந்த உள் மனிதன், உள்ளான மனிதனில் அவருடைய ஆத்துமா வியாகுலப்பட்டதுனால அங்கே உள்மனக்காயம், சொல்லப்போனால் இன்னர் wound, வெளியே போய் எக்ஸ்டர்னல் wounds. ஆண்டவர் இயேசுவுக்கு தலை முதல் கால் வரை முதுகெல்லாம் வாரினால் கிழிக்கப்பட்டது. இது வெளியே தெரிகின்ற காயங்கள், மனிதர்களால் உண்டாக்கின காயங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு முதல்ல ஒரு இன்னர் wound, அது சொல்ல போனால் வாலண்டரி wound. தானாகவே ஆண்டவர் இயேசு, யாரும் அடிக்கலை, யாரும் அவரை துன்பப்படுத்தவில்லை. ஆண்டவர் இயேசு தன்னைத்தானே தேவனுக்கு அவருடைய ஆத்ம வியாகுலத்தினால அவர் தேவனோடு போராடி ஜெபிக்கும் போது வேதம் சுட்டி காட்டுகிறது, அவருடைய உள்ளம் உடைகிறது, அவருடைய உள்ளிந்திரியங்கள் உடைகிறது. அந்த உள்ளிந்திரியங்களில் முதலாக கவனித்தோம், இது இன்னர் wound, உள் மனக்காயங்கள். ரெண்டாவது பார்க்கிறோம், இது செல்ஃப் wounded, மற்றவங்க அடித்து வரல காயம், இது தனக்கு தானாகவே உண்டாகின காயங்கள். மூன்றாவது, இது மனித கண்களால் பார்க்க முடியாத காயங்கள், அன்சீன் wound. நான்காவது, ஒன்லி ஃபாதர் கேன் see the wound. பரலோகத்தின் தேவன், அவருடைய தகப்பன் மாத்திரமே, அந்த பரலோக தந்தை மாத்திரமே பார்க்கின்ற காயங்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நமக்கு மீட்பை உண்டாக்கினார். இது மனிதகுலம் பார்க்கின்ற காயங்கள், மனிதகுலம் பார்க்கின்ற இரத்தம் சிந்துதல், மனிதகுலம் சிலுவையில் பட்ட வெற்றி. ஆனால் அந்த சிலுவையின் வெற்றிக்கு முன்பாக அவர் தன்னுடைய முழங்கால்களில் வெற்றியை பெற்றார். அந்த முழங்கால்களில் அவர் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஆகவே இந்த உள்மன காயங்கள், ஒரு மனிதனும் பார்க்க முடியாத காயங்கள், தனக்குத்தானே தன்னுடைய வியாகுலத்தினாலே உண்டான காயங்கள், தேவன் மாத்திரமே அந்த காயங்கள். இது அந்த உள்ளிந்திரியங்களில் வருகின்ற காயம். அதுதான் அந்த சமாதான பலியில் அந்த உள்ளிந்திரியங்கள், உள் உறுப்புகள் அங்கே தேவனுக்கு பலியாக செலுத்தப்படுகிறது என்றால் இது அவசியமானது. வழக்கமாக சொல்லுவார்கள், ஒரு போர் தலைவன், ஒரு படை வீரன், அவனுடைய ஒரு படைகளுக்கு தலைவன், அவன் யுத்தத்தை செய்வதற்கு முன்பாக தன்னுடைய எக்காலத்தை ஊடி யுத்தத்துக்கு தொடங்குவான். ஆனால் உலகத்தில் சொல்லுவார்கள், ஒரு படைத்தலைவன், ஒரு தளபதி தன்னுடைய யுத்தத்தை தொடங்குவதற்கு முன்பாக அவன் மனதில் அந்த யுத்தத்தை செய்வான். அந்த யுத்தத்தை குறித்த திட்டங்கள், அந்த யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அவனுள்ளே சிந்திப்பான். சொல்லப்போனால் உள்ளே அந்த யுத்தத்தினுடைய திட்டங்கள் உருவாகும். அதைத்தான் அந்த ட்ரம்பட், அந்த எக்காலம் ஊரு முன்பாக உள்ளத்துக்குள் அந்த யுத்தத்தை அவன் திட்டமிடுவான். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கெத்செமனேயில் அந்த உள்மன காயங்கள், அந்த இன்னர் wounds, சிலுவையில் சந்திக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் சிலுவையை தன்னுடைய உள்ளத்துக்குள் சந்திக்கிறார். அதற்கு பின்புதான் அவர் சிலுவையிலே அதை நிறைவேற்றுகிறார். ஆகவே சிலுவையின் வெற்றிக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு இரத்தத்தை சிந்தினது கெத்செமனேல. ஆகவே அந்த சமாதான பலியிலே நாம் கவனிக்கிறோம், அந்த உள் உறுப்புகள் எரிக்கப்படுகிறது, அதை மூடி இருக்கிற கொழுப்புகள் எரிக்கப்படுகிறது. என்றால் ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையிலே வெற்றியை பெறுவதற்கு முன்பாக தன் உள்ளத்தில்
தன்னுடைய அந்த உணர்வுகளில் அவருடைய ஆத்மாவில் சொல்லப்போனால் என்னுடைய உள்மனம் எனக்கு உணர்வை உண்டாக்குகிறது. சங்கீதங்கள் 16:7 வாசிக்கிறோமே, அதை குறித்து நாம் கவனிக்கிறோம். ஆகவே இந்த வெற்றி ஆண்டவர் இயேசு சிலுவையில் பெற்ற வெற்றியை முழுமையாக அந்த மற்றவர்கள் காண முடியாத அந்த கெத்செமனே யுத்தத்தை ஆண்டவர் இயேசுவை நிழலாக இருந்ததை, லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் இருந்ததை பொருளாக கெத்செமனேயில் ஆண்டவர் இயேசு நிறைவேற்றினார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய அந்த உள் இந்திரியங்கள் அவருக்கு உணர்வை உண்டாக்கினது. இந்த சமாதான பலியில் நான் கவனித்தோம் 3 நிலைகளில். ஒன்றை கவனிக்கிறோம், லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த சமாதான பலியை வேதம் சுட்டி காட்டுகிறது. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அந்த மந்தையிலிருந்து எடுக்கப்படுகிற காளையோ பசுவோ அதனுடைய உள்ளிந்திரியங்கள் எரிக்கப்படும் போது, தேவனுக்கு செலுத்தப்படும் போது பலிபீடத்தில், அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இது ஒரு நிலை. அடுத்து 2ஆவதாக பார்க்கிறோம், லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதை ஆசாரியன் பலிபீடத்துமே தகனிக்க கடவன், இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம். முதல்ல வாசிக்கிறோம், இது சுகந்த வாசனையான தகன பலி. 2ஆவதாக சமாதான பலியை செலுத்தும் போது வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம், உணவு. முதல்ல வாசனை, 2ஆவது உணவு. 3ஆவது வாசிக்கிறோம் 16ஆம் வசனம், லேவியராகமம் 3:16, ஆசாரியன் பலிபீடத்துமே விட தகனிக்க கடவன், இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம். முதல்ல சுகந்த வாசனையான பலி. 2ஆவது வேதம் சுட்டி காட்டுகிறது, இது 11ஆம் வசனத்தில், இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம். ஆனால் 3ஆவது வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 3:14, இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம் என்று வாசிக்கிறோம். 3 நிலைகளில் இது தேவனுக்கு இந்த பலி செலுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது முதலாவதாக, இது நான் கவனித்தோம், சமாதான பலி என்றாலே ஐக்கியத்தை உண்டாக்குகின்ற பலி. ஆண்டவர் இயேசு குமாரனாக இருந்தும் சிலுவையிலே அவர் கைவிடப்படுகின்ற அனுபவம். தேவன் அவர் எப்போதுமே தகப்பனே 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 என்று தான் கூப்பிடுவார். ஆனால் சிலுவையிலே அவர் அந்த மனிதகுலத்தின் பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மனிதகுலத்தின் பாவமாக அவர் தொங்கின போது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அந்த ஐக்கியம் போனது. ஆனால் அந்த உள்ளிந்திரியங்கள் தேவனுக்கு செலுத்தப்படும் போது அது தேவனுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் உள்ள அந்த உறவை மறுபடியும் மறுபடியும் இணைக்கப்படுவதை பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரம் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த உறவு தேவனுக்கும் ஆண்டவர் இயேசுக்குள்ள உறவு துண்டிக்கப்படுகின்ற நேரம், தேவனால் இயேசு கைவிடப்படுகின்ற நேரம். இந்த லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இது சுகந்த வாசனையான தகன பலி. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு தன்னை சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ள கடவோம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த பலி செலுத்தப்படும் போது இந்த சமாதான பலி முதல்ல ஃபெலோஷிப் வித் காட். அதுதான் அந்த லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். அடுத்து தேவனுக்கும் சொல்லப்போனால் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அந்த அனுபவத்தை இந்த சமாதான பலி சுட்டி காட்டுகிறது. லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் கவனித்தோம், கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம். இது தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கும் உண்டாக்குகின்ற அந்த ஐக்கியத்தை குறிக்கின்றது. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை வசனங்களில்
சமாதான பலியின் பிரமாணத்தை நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 7:11 முதல் 15 வரை வாசிக்கிறோம். அதை கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால், லேவியராகமம் 3 பார்க்கிறோம் சமாதான பலி. லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம். அதன் பிரமாணம் என்னவென்றால், அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானால் அவன் ஸ்தோத்திர பலியோடும் கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத அதிரசங்கள், எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகள், எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட அதிரசங்களையும் படைக்க கடவன். சமாதான பலியில் லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில் விலங்குகள் படைக்கப்படுவதை பார்க்கிறோம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் வாசிக்கிறோம். அங்கே இந்த சமாதான பலியோடு போஜன பலியும் செலுத்தப்படுவதை வேதம் சுட்டி காட்டுகிறது. அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒன்றாக எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்தும் படைக்கும் பலியாக செலுத்துவானாக. அது சமாதான பலியின் இரத்தத்தை தெளித்த ஆசாரியனுடையதாகும். சமாதான பலியாக செலுத்துகிற பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அண்டை தினமே புசிக்கப்பட வேண்டும். அதில் ஒன்றும் விடியற்காலம் மட்டும் வைக்கப்படல் ஆகாது. அப்படின்னா அடுத்து வாசிக்கிறோம், இந்த ஆசாரியனுக்கு இந்த சமாதான பலியில் ஒரு பங்கு கொடுக்கப்படுவது. லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த உள் உறுப்புகள் தேவனுக்கு செலுத்தப்படுவதை பார்க்கிறோம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை நாம் பார்க்கிறோம். இங்கே அதனோடு சேர்ந்த போஜன பலியும் கொடுக்கப்படுகிறது. அந்த போஜன பலியும் அந்த பலிமிருகத்தினுடைய ஒரு பகுதியும் ஆசாரியனுக்கு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே இது தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்குள்ள அந்த சமாதானத்தை, அந்த ஐக்கியத்தை, அந்த நட்பை திரும்ப உண்டாக்குவதை காட்டுவது. 3ஆவதாக பார்க்கிறோம். லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை கவனித்தோம். சுகந்த வாசனையான தகன ஆகாரம். இந்த சமாதான பலியில் பலி செலுத்துகிறவனுக்கும் ஒரு பகுதி கொடுக்கப்படுகிறது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். லேவியராகமம் 19 5 முதல் 8 வசனங்கள். நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மனோற்சகமாய் செலுத்துங்கள். அதாவது முழு மனதோடு, முழு உற்சாகமான மனதோடு அதை செலுத்த வேண்டும். ஒரு மனிதன் சமாதான பலியை செலுத்தினால் அவன் முழு மனதோடு அதை செய்ய வேண்டும். 6ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டும். ஆசாரியனுக்கு பலி செலுத்த அந்த நாளிலேயே அவனுடைய பங்கை அவர்கள் அன்றைக்கே ஆசாரியர்கள் அதை புசிக்க வேண்டும். ஆனால் பலி செலுத்துகிறவனுக்கு அதில் ஒரு பகுதி கொடுக்கப்படுகிறது. அதை அவர்கள் 1ஆம் நாளிலும் மறுநாளிலும் புசிக்கலாம். 3ஆம் நாளில் தான் அதை புசிக்கக்கூடாது. அப்படின்னா இந்த சமாதான பலியில் 3வது பலி செலுத்துகிறவனுக்கும் ஒரு பங்கு கொடுக்கப்படுகிறது. அவன் எப்படி கொடுக்க வேண்டுமா? மன உற்சாகமாக. ஆண்டவர் இயேசு தன்னை மனித குலத்துக்காக ஒப்பு கொடுக்கும்போது இவரை 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை வாசிக்கிறோம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினேன். தேவனே, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமில்லவென்று சொன்னேன். ஆகவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். என்னை குறித்த புஸ்தகச் சூழலில் எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் இயேசு மன உற்சாகமாய் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் பலியாக. அந்த பலியை சமாதான பலியிலே பார்க்கிறோம். சமாதான பலி செலுத்துகிறவன் மன உற்சாகமாக கொடுக்கின்ற பலி. அந்த பலியை அவர்கள் பலி செலுத்தின நாளில் அவனுக்கு ஒரு பகுதியை அவனும் அவனோடு இருக்கிறவர்களும் உண்ணலாம். அடுத்து மறுநாளிலும் உண்டலாம். மனிதனுக்கு, அதாவது ஊழியக்காரனுக்கு அன்றைக்கு, ஆனால் பலி செலுத்துகிறவனுடைய பங்கு அன்றைக்கும் மறுநாளிலும் அதை புசிக்கலாம். இது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த உடைந்து போன உறவை ஆண்டவர் இயேசு உருவாக்குகின்ற சமாதான பலி. ஆகவே சமாதான பலி 3 நிலைகளில். ஒன்று, தேவனுக்கு அந்த உள் உறுப்புகள் செலுத்தப்படுகிறது. 2ஆவதாக ஊழியம் செய்கிறவனுக்கு வெளியிருக்கிற உறுப்புகளில் சில பகுதிகள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. 3ஆவதாக பலி செலுத்தினவனுக்கும் அந்த பலியில் ஒரு பகுதி கொடுக்கப்படுகிறது. அவர்களும் அதில் பங்கு பெறலாம். ஆகவே லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் இந்த வெண்கல பலிபீடத்தில் செலுத்தப்படுகின்ற 3வது சுகந்த வாசனையான பலி, தேவனை மகிமைப்படுத்துகின்ற பலி. அதிலே இந்த ஐக்கியம் உண்டாக்குகின்ற, சமாதானம் உண்டாக்குகின்ற, தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானம் 3 நிலைகளில். ஒன்று,
மனிதனை தேவனோடு இணைப்பதற்காக தேவன் ஆண்டவர் இயேசு தேவனோடு தன்னை ஒப்புரவாக்குகிறார். இரண்டாவது ஊழியர்களை இணைக்கிறார். மூன்றாவது மொத்த மனித விசுவாசி மனித உலகத்தையும் அவர் இணைக்கிறார். இந்த மூன்றும் நமக்கு லேவியராக 3ஆம் அதிகாரத்தின் சமாதானப்படி சுட்டி காட்டுகிறது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்த பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவர்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு முன்பாக நாங்கள் அன்பிலே பரிசுத்தமும் குற்றமில்லாதவமாக இருப்பதற்கு எங்களை தகப்பனை ஆயத்தப்படுத்தி வருகிறீரே. அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை சிலுவையில் எங்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கீங்கப்பா. தங்களுக்கு சின்ன அந்த புரிந்து கொள்ளுதலுக்கு எங்கள் அறிவுக்கு எட்டாத அநேக மகத்துவங்களை நீங்கள் சிலுவையில் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக எங்களுக்காக நீங்கள் செய்திருக்கீங்களே. அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட வேத வசனங்களுக்காக, இப்படிப்பட்ட எங்கள் ஆண்டவர் இயேசுவின் தியாகங்களுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த எபிரேயர் 13:10 நாங்கள் வாசிப்பது போல எங்களுக்கு ஒரு பலிபீடத்தை வச்சுருக்கீங்களே. அந்த பலிபீடத்துக்காக, அந்த பலிபீடத்தின் நிழலாகிய அந்த வெண்கல பலிபீடத்துக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.